Praise the Lord. இந்த புதிய ஆண்டில் உங்கள் மத்தியில் சங்கீத தியானத்தை தியானிக்க சைத்த போதவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க வேண்டிய வசனம் சங்கீதம் 24 அதிகாரம் 1-10 வரை வாசிப்போம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாய் அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாய் ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஆமென். ஓகே, இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீத தானம் தாவீது ராஜா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி தன்னை தானே சுத்திகரித்துக்கணும், தன்னை தானே பரிச்சை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எழுதியிருப்பார் போல. நீங்கள் இந்த இப்போ நான் வாசிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவரே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாரு, ஆனால் அதுக்கு அவரே ஆன்சர் பண்ணிட்டு எப்படி தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளலாம், எப்படி நம்ம கர்த்தருக்குள் நம்மளை சுத்திகரித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எழுதப்பட்ட வசனம். இப்பொழுது இந்த அதிகாரத்தில் நான் இப்போ பொழுது உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா, 24 சங்கீதத்தில் மூன்றாம் வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்? ஆக்சுவலாக நம்ம ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஸ்டின்ஸ். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கீழே அதுக்கு ஆன்சரே கொடுத்துருப்பாங்க. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுகளை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடித்தோம்னா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நிலைத்திருப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றிருப்போம். தன் கையில் சுத்தம் உள்ளவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தன் கையில் சுத்தம் உள்ளவர். சுத்தம்னா என்ன? சும்மா நம்ம கையை டர்ட்டியாக இருந்துச்சு, அழுக்காக இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறது இல்லை. இங்கே கைகளின் என்னன்னா, நம்ம கையிட்டு செய்கிற எல்லா செயல்களும் வேலைகளும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சித்தம் இருக்கிற மாதிரி நமக்கு வேலைகளை செய்யணும். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த வேலை ஒரு ஜாபு போனாலும் சரி, அவருடைய சித்தம் அதில் வெளிப்படுற மாதிரி உங்களுடைய கைகளின் கீரைகளை சுத்தமாக வைத்து கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தை மண்ணில் விளையாடிட்டு இருக்கான். இப்போ கை ஃபுல்லாக கையெல்லாம் மண்ணாக இருக்கும்போது அவங்க அம்மா அதை சாப்பிட கூப்பிடும்போது அவங்க அப்படியே போய் கையை வச்சு சாப்பிட்டா அது நமக்கு இன்ஃபெக்ஷன் தான் ஆகும். அதே மாதிரி தான் நம்மளோட தேவனுடைய வார்த்தைகளும் நம்ம கைகள் சுத்தம் இல்லாமல் நம்ம அப்படியே உட்கொண்டோம்னா அது நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தராது. ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு வேணும்னா நம்மளோட கைகளை சுத்தம் பண்ணணும். கைகளின்னு நான் சொல்கிறது எல்லாமே என்னென்னா, நீங்கள் செய்கிற செயல்கள், நாம் செய்கிற செயல்கள் எல்லாமே தேவனுக்கு உரியதாகவும் தேவனுக்கு பிரியமுள்ளதாகவும் இருக்கணும். அதேமாரி நம்முடைய இரு கரங்களால் வேதத்தை வாசிக்கிற ஒரு பழக்கத்தையும் கொண்டு வரணும். 2வது பாயிண்ட், தன் இருதயத்தில் மாசு இல்லாதவனும். இருதயத்தில் மாசு இல்லாதவன் என்ன அர்த்தம்னா, மற்றவருக்கு விரோதமாய் தீங்கு நினைக்காம, நம்மளுக்கு வஞ்சனை எதுவும் நினையாமல், மற்றவருக்கு விரோதமாக பேசாமல் இருக்கணும். பேசாமல் இருந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை சிந்திக்காமல் இருந்தாவே நம்ம சிந்தனை தான் நம்ம இருதயத்தின் எண்ணங்களை கொண்டு வரும்.
அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த இருதயத்தின் சிந்தனையை மாற்றுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் சிந்திக்க கூடாது அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம இருதயத்தின் மாசு இல்லாதவர்களாகவும் காணப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆத்துமாவுக்கு மாயையை ஒப்பு கொடாமல். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாயை தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மற்றது எல்லாமே மாயை. நம்ம காணாத தேவனை விசுவாசிக்கிற அவரை தவிர மற்ற எல்லாமே மாயை. அவருக்கு பிரியம் இல்லை. பிரியம் மீன்ஸ் இப்போ நம்ம கர்த்தரை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இல்லாமல் மற்ற யார் இடத்தில் அன்பு வைத்தாலும் அது ஒரு மாயை தான். எந்த ஒரு செயலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச செயல் கர்த்தருக்கு இப்போ உங்களுக்கு பிடிக்கிற காரியம் 100% இருந்தால் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குற காரியம் 99% இருந்தாலும் அது ஒரு மாயை தான். அந்த மாயையான காரியங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வைத்து நம் வாழ்க்கையை நடத்தும் போது இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடமிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த 3 காரியங்களை நம்ம கை கொள்ளும் போது உங்களே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காகவே அவர் உங்களுள் வாசம் பண்ணுவதை நீங்கள் அறிந்துக்கலாம். அதுக்கு வாசித்தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரியும். நான் வாசிக்கிறேன். யோவான் 14:20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்த நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எப்போ அறிவுனா, நம்ம இந்த 3 காரியங்களை அவருடைய கற்பனையான இந்த 3 காரியங்களை நீங்கள் கை கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சரி, பிதாவும் சரி, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அறிவீங்க. உங்களுக்கு நீங்கள் அறிந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் விரோதிகளும் சரி, உங்களை பார்க்கிறவங்களும் சரி, அவர்களும் அறிந்து கொள்வார். மெய்யாகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள். கீழே பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனை என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். நீங்கள் இந்த 3 கற்பனைகளை கை கொள்ளும் போது என்ன ஆண்டவர் வெளிப்படுத்துவாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரையே அவரையே வெளிப்படுத்துகிறார். இது இந்த இந்த மாதிரி பாக்கியம் வேற எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் இந்த 3 காரியங்களை நீங்கள் கபடி இல்லாமல், இருதயத்தில் மாசு இல்லாமல், கைகளில் சுத்தம் உள்ளவனாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது அவரையே வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துவார் என்று நம்ம சங்கீதம் அதே 24ஆம் சங்கீதத்தை போய் கடந்து செல்வோம். 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த 3 கற்பனைகளையும் விசுவாசத்தினாலும் சரி எல்லாமே நீங்க கை கொள்ளும் பொழுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் வெளிப்பட்டார். இந்த 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 சங்கீத தியானத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து கூட சொல்லப்படுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் அதிகாரத்தில் இந்த 7ஆம் வசனத்தையே 2 வாட்டி இங்க பண்ணும். 7ம் 9th 1ம் ஒரே சேமா இருக்கும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இந்த அதிகாரம் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வருகையை குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் வருகை என்ன? ஆண்டவர் இந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்ம இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவா இந்த மனிதராக உலகத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு இரட்சகராய் வெளிப்பட்டார். அந்த ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படும் போது நீங்க இந்த 3 கற்பனைகளை ஆண்டவர் வாழ்ந்துட்டு தான் போயிருக்காரு. இப்போ நான் ஒரு பைபிளில் படிக்கும்போது, ஒரு எக்ஸ்டெண்டட் பைபிளில் படிக்கும்போது இந்த 3 காரியத்தில் ஒரு மனுஷனால் கை கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இம்பாசிபிளான விஷயம். ஸோ அதில் ஒரு ரெஃபரன்ஸில் ஒன்று போட்டு இருந்தது, இது ஒன்லி ஃபிட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் இந்த 3 காரியங்களை கடைப்பிடிக்க முடியும். அவர் இருந்தால் மட்டும்தான் கடைப்பிடிக்க முடியும். ஸோ ஆண்டவர் இப்போ அந்த யோவான் 14:21 வாசிக்கும்படி ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு வாசிக்கலாம். அந்த ஆண்டவர் ரட்சகராக நமக்கு அவர் வெளிப்படுத்திட்டார். அவர் மூலியமாக 9th 1 வாசித்தா தெரியும். திருப்பம் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உங்கள் உயருங்கள், மகிமை ராஜா உட்பேசிப்பா. யார் இந்த மகிமை ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். செகண்ட்
அவர் இப்பொழுது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இரட்சகராய் வந்திருக்கார். செகண்ட் டைம் வரும்போது பெரிய ராஜாவா வருவார், மகிமையின் ராஜா வருவார். அந்த டைம்ல வந்து அவரை நம்ம மகிமை இயேசு கிறிஸ்து மூலியமாக நாம் அவரை வெளிப்படுவோம். கர்த்தர் இயேசு மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு பிதாவானவரை வெளிப்படுத்துவார். ஸோ இந்த இந்த வசனம் அப்படிதான் குறிப்பிடுது. இது மட்டும் இல்லாமல் இது நம்ம கை கொள்ளும்போது இந்த வசனங்களை பார்க்கும்போது லாஸ்ட்டாக ஒன்று வாசிக்கும். இதுவரை அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்? நம்மளுக்கு தான் அப்ளிகபிள். தேவனை அறிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், யாக்கோபுன்ற சந்ததிக்கும், ஆபிரகாம் சந்ததிக்கும், யாக்கோபுன்ற சந்ததிக்கும் இருக்கிற நம்மளுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அதனால இந்த 3 கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு தேவனை முகமுகமாய் நீங்கள் அந்த இரண்டாம் வருகையிலே முகமுகமாய் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் அவரை உட்பிரவேசிக்க பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இதை எப்படி உட்கொள்ளணும்? லாஸ்ட்ல சொல்ல 24:6 வசனத்தை பார்த்தீங்களா? அவரை தேடுகிற, இதுவரை அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சன்னதி. இப்போ இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா வந்து ஆபிரகாமை சொல்லியிருக்கலாம், இல்லை ஈசாக்கை சொல்லியிருக்கலாம். ஏன் யாக்கோபை சொன்னார்? யாக்கோபு வந்து யாக்கோபோட லைஃப் ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிகின்ல வந்து அவர் வந்து ஒரு எத்தனை நாள் காணப்பட்டார். ஆண்டவர் எத்தனை நாள் காணப்பட்டாரோ அவர் ஆண்டவர் கிட்ட நெருங்கும்போது விசுவாசத்தினால் அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் தகப்பனாய் மாறினார். ஆதியாகமம் 32:10 வாசிக்கும் போது, அடியனுக்கு தேவரி காண்பித்த தயவுக்கு எல்லாம் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களோடு உடையவனானேன். ஆண்டவரை இப்போ இந்த யாக்கோபின் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏசாவை ஏமாத்திட்டு யாக்கோபு இருக்கும் பொழுது ஒரு பயத்தோடு அவர் அவன் கானான் தேசத்தை விட்டு அவங்க மாமா வீட்டுக்கு கடந்து செல்றான். வெறுமையா செல்லும் பொழுது ஆண்டவர் அவரோட பேசுறாரு. நான் வெறும் கோலும் கையுமா தான் கடந்து சென்னேன், ஆனா இரு பரிவாரத்தோடு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவர் யாக்கோபு இங்க ஒரு சாட்சியா இருக்கிறத பார்ப்போம். எத்தனை பேருக்கு நான் இங்க கேட்கிறேன், 2025 வெறுமையா, 2025 2026 வெறுமையா கடந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா எல்லாரும் ஒரு வெறுமையை கண்டுபிடிப்பீங்க. அவங்கவுங்க வாழ்க்கையில ஒரு வெறுமை காணப்பட்டு இருக்கும். இந்த 2026 உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இரு பரிவாரமான ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நீங்க 2025 நீங்க ஒரு பலவீனமா வந்தாலும் 2026 ரெட்டதனியான ஒரு பலனை கத்த தருவார். 2025 உங்களுக்கு வேலையே இல்லை இருந்தாலும் கர்த்தர் 2026 கண்டிப்பான ஒரு ரெட்டதனியான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். நீங்க என்ன காரியத்தை நீங்க வந்து வெறுமையா வந்தாலும், அங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு வெறும் கோலும் தான் கொண்டு போறாரு. கர்த்தர் மேல ஒரு விசுவாசத்தோடு ஒரு கோலுமா கொண்டு போற தேவன் இரு பரிவாரங்களோடு ஆசீர்வதிக்கிறார். இரு பரிவாரங்கள்னா என்ன மீனிங்னா, அவர் வெறும் செல்வத்துல மட்டும் இல்லை, சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் ஆசீர்வாதத்திலும் ஃபார் எவ்ரிதிங் எல்லாத்திலும் ஆண்டவர் தேவன் வந்து அவருக்கு வந்து இரு பரிவாரத்தை கொடுக்கிறார். அதே போலதான் இந்த 2025 நீங்க எத்தனை பேர் வந்து வெறுமையாலும் சரி, கடன் இருந்தாலும் சரி, இந்த 2026 அந்த கடனை அடைத்து இந்த 2026 முடிகிற வரைக்கும், இந்த புதிய வருஷம் முடிகிறதுக்குள்ள அந்த கர்த்தர் உங்களை இரு பரிவாரமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.